மதுரை மாவட்டம் பொள்ளாச்சியில் தமிழ் எங்கள் உயிர், கன்னடம் எங்கள் தாய்மொழி, கன்னட மொழி விரோதி கமல்ஹாசன், அவரை ஆதரிக்கும் திமுகவை வன்மையாக கண்டிக்கிறோம் என பாஜகவினர் சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தக்லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் மொழி குறித்து பேசிய சம்பவம் பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுபோன்ற சுவரொட்டிகள் பல்வேறு பகுதிகளில் ஒட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே உள்ள சங்கிலிச்சாமி சீலகாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் பழமை வாய்ந்த உத்தமநாதர் சுவாமி கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த தேரோட்ட திருவிழாவில் தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா மற்றும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்படுத்தி இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறுவன் புகைப்பிடிக்கும் வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட இளைஞரை திருப்பத்தூர் காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் சிறுவனின் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிடுமாறு கூறிய ஆயுதப்படை காவலர்கள் இருவரையும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு மங்கைவாடம் சாலை ஓரத்தில் கொட்டப்படும் மருத்துவ மற்றும் இறைச்சி கழிவுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டு புகை மூட்டமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதனை அடுத்து குப்பைகளை அகற்ற கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பள்ளி வாகன ஓட்டிகள் பள்ளிக்கூடம் போறதுங்க, குழந்தைங்க காலேஜ் போறவங்க, கல்லூரி மருத்துவமனைக்கு போறவங்க எல்லாமே இந்த வழியா தான் கடந்து போறாங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட வாகனம் நடக்குது. முழுவதுமே இதை தடுக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் முன் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.